கியூஆர் சிஸ்டம் என்ற அடிப்படையில் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமே ஒளியே கடந்த அரசாங்கம் செய்தவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்கின்றோம் என்பதை நாங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சந்தர்ப்பத்திலே. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர்கள் உண்மையிலே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை, அழகான ஆட்சி இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் இன்று இந்த இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் தித்வா புயலை பயன்படுத்தி நாட்டினுடைய ஆட்சியை வீழ்ச்சி அடைய செய்யலாம் என்று எதிர்பார்த்தார்கள். மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார்கள். நாங்கள் எதிரே வருகின்ற ஜூலை மாதம் ஆட்சியை நாங்கள் வீழ்த்துவோம் என்று சொன்னார்கள், டிசம்பர் மாதம் என்று சொன்னார்கள். அதனை கடந்து நாங்கள் இன்று இப்போது உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையை வைத்துக்கொண்டு நாட்டு மக்களை அவர்கள் சிந்திக்காமல் இன்று எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு அவர்களுக்கே தெரியும் மனச்சாட்சியினுடைய அடிப்படையில் உலகத்திலே சர்வதேசத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று. ஆனால் இவர்களை மக்களை திசை திருப்புவதற்காக இவர்கள் பொய்களை கூறிக்கொண்டு இன்று இந்த சர்வதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண கல்ஃப் குடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தையாவது பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டினுடைய ஆட்சியை வீழ்ச்சியடைய செய்யலாம் என்று இவர்கள், அதாவது எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கட்சி வேறுபாடுகளை மறந்து, முஸ்லீம் கட்சிகளாக இருக்கலாம், தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், சிங்கள இனவாத கட்சிகளாக இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து கொண்டு இன்று இந்த நாட்டினுடைய மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை வரங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் முன்கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாக மக்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதே சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் சேர்ந்து பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்க எதிர்கட்சின்னு சொல்றது இதை சேர்த்து கொண்டே போங்க. எதிர்கட்சி வைக்கிற நல்ல விமர்சனங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் வெளியில இருந்து பார்க்குற நேரம், நாங்கள் ஊடகவியலாளர்களாக இருந்து பார்க்குற நேரம், ஏன் இந்த விமர்சனம் சரியாக தானே இருக்கு, ஏன் அரசாங்கம் இதை திருத்திக் கொள்ளலாமே, ஆனால் நீங்கள் பிடிவாதமாக சொல்லுங்க, இல்லை நாங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படி நாங்கள் ஒருபோதும் செல்லவில்லை. எதிர்கட்சியினுடைய கடமை எதிர்கட்சி சொல்ற சகல விடயங்களையும் எம்பி நீங்க விமர்சிக்கிறீங்க, எதிர்கட்சியை தாக்குறீங்க. நாங்கள் ஊடகவியல், எங்களுக்கு கட்சி பாகுபாடு இல்லை, நாங்கள் பொதுவாக பேசுவோம்.